அவங்களோட 6th anniversary பட்டி போடலாத சொல்லணும். ஒட்டு மொத்தத்தில் இந்த காம்போ வந்து ஒர்த்து. கண்டிப்பாக அடுத்து என்ன வருதோ அதுக்கேற்ற மாதிரி டிப்ஸ் கொடுக்குறோம். இதெல்லாம் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? காலைல பண்ணலாம் நினச்சேன். இப்போ கருப்பாக பர்சனாலிட்டி கம்மி ஆகுதா? இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, மாதவரத்தில் இருக்க பென்கர் பிபிக்கு வந்திருக்கோம். என்னன்னா இந்த வீடியோ ஸ்பெஷலு நம்ம இன்னும் வந்து 799K 1000க்குலாம் வந்து பே பண்ணி பிபிக்கு சாப்பிட்டுருக்கோம். இங்கே வந்து வெறும் 377க்கு அவங்களோட 6th anniversary பட்டி போடலாத சொல்லப்போம் 377க்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. இந்த ஆஃபர் வந்து செப்டம்பர் 1லேருந்து செப்டம்பர் 15 வரையும் தான். அந்த ஆஃபரை வந்து சீக்கிரமாக வந்து அவைல் பண்ணிக்கோங்க. நம்ம அண்ணன் சொல்லுவாப்புல மீதி உள்ள இன்ஃபர்மேஷனை சொல்லலாம். இது வந்து செப்டம்பர் எப்படி தெரியுமா இருக்குது? இப்படி எடுப்பாங்க ஃபோட்டோ அந்த மாதிரி இருக்குது. சீக்கிரம் சொல்லலாம். அப்படிங்க வந்துருக்காங்க. நம்ம கிட்ட ஸ்பீச் இல்லை, ஒன்லி ஈட்டிங். வாங்க போகலாம். ஏமா நண்பா, இப்போ என்னன்னா மையா வந்து கொடுத்துட்டு போயிட்டாரு இந்த 377ன்ட்டு. இதில் வந்து 15 ஐட்டம் இருக்கு. வெஜ்ஜு நான்வெஜ் ரெண்டுமே சேர்த்து 15 ஐட்டம்ஸ் இருக்கு. இதில் வந்து எது வேணா எடுத்துக்கலாமா கேட்டேன். என்ன தெரியல 15 ஐட்டம் வந்து சொல்லிட்டு இது இல்லை அது இல்லைன்னு சொல்ல மாட்டீங்களேன்னு. அது எல்லாமே இருக்கு நண்பா அப்படின்னாப்புல பையா. அப்புறம் முக்கியமாக என்னன்னா, நம்ம லாஸ்ட் டைமே ஒரு வாட்டி வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோட லிங்க் வந்து கார்டு வந்து மேலே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இது புது காம்போ. அது நம்ம போன வாட்டி இப்போ 99 449 காம்போ போட்டோம்னு நினைக்கிறேன். வேற லெவலில் இருந்தது. இது எப்படி இருக்குன்னு நம்ம சாப்பிட்டு எப்பயும் போல நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கு, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை. அம்மா அவங்களோட சர்வ் பண்ணுறதுலாம் எப்படி இருக்கு, நம்மளுக்கு பரிமாறலாம் பார்த்துட்டு லாஸ்ட்டாக வந்து ஒரு ரேட்டிங் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்க. தேங்க்ஸ் ப்ரோ. கிரேப் ஜூஸா மக்களே? இப்போ பார்த்தீங்கன்னா கிரேப் ஜூஸ் எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. இது வந்து எப்படின்னா எடுத்தோடனே குச்சிடக்கூடாது, குஸ்டாவே ஃபுல் ஆகிடும். அப்புறம் அதனால் என்ன பண்ணோம், இதை வந்து நடுவில் மட்டும் கட்டா கட்டாவாக போடணும். எப்படின்னா லைட்டாக நார்மலாக சாப்பிட்றோன்னா சாப்பிடும் போது நடுவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்டிங்கில் இது பண்ணிட்டா சாப்பிட முடியாது. இது ஃபுல்லாக போஸ்ட்டோம் அப்படின்னா சாரி ஃபுல்லாகிடும். 377 ரூபா கொடுத்து ரொம்ப ஒரு தலைக்கு 3 தலை. ஏன்னா நாங்கள் லோ பட்ஜெட்டு வீடியோ கிரியேட்டர்னு உங்களுக்கு தெரியும், அதெல்லாம் சொல்கிறோம். அதுலேருந்து இப்போ இதை பண்ணுறோம். இது வந்து எங்களுக்கு ஒரு பிக்கஸ்டான ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறோம். ஆனால் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா இப்போ நம்ம ரொம்ப டவுட் பண்ணலாம். இன்னொருத்தர் இருக்கான் பார்த்தீங்களா, இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கானே, அவனுக்கு வந்து கஷ்டம் இல்லை, அவன் அந்த கழிச்சிருவான். 900 ரூபாய்னாலும் அவங்க மேலே சாப்பிடும், பிரச்சனை கிடையாது. அடுத்து என்ன வருதோ அதுக்கேற்ற மாதிரி டிப்ஸ் கொடுக்குறோம். இதெல்லாம் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? காலைல பண்ணலாம் நினச்சேன். மோந்த போது கண்டுபிடிச்சிருவா. உங்களோட கருத்து என்ன ராஜா? திகிச்சு போய் நிற்கிறீங்க. பார்த்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பசி அடி விட்டுருது. ஒவ்வொன்றையும் பாருங்க, சும்மா சமமாக இருக்குது. எல்லாத்தையும் இப்போ சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு இந்த காம்போ வருது. ஆனால் ஒரு ஆளால் இவ்வளோ சாப்பிட்றதுலாம் ரொம்ப கஷ்டம். ட்ரை பண்ணுவோம். இது எல்லாத்தையுமே சாப்பிட்டு உங்களுக்கு பெஸ்ட்டான ரிவ்யூ தருவோம். நீங்களும் வந்து இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இனிமேல் வீடியோ தொடர்ந்து வரும். அதுக்கான எல்லா வேலையுமே பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி நீங்களும் உங்கள் சைட்லேருந்து நீங்கள் பார்த்துருக்கிறத பார்த்தா கையில் பார்த்தா சாப்பிட்டு இருக்கிறதா தெரியுது. நீங்கள் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணிங்கன்னா நாங்களும் கொஞ்சம் இன்னும் புதுசான வீடியோ ட்ராவலிங் பண்ணி போடலான்னு இருக்கோம்.
உங்களோட ஆதரவு இந்த வீடியோ மூலமா நீங்க தெரிவிங்க. இப்ப சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொன்னா சார் பார்த்து ஒன்னொன்னு பெரியா சொல்றேன். வந்து பன்னீர் பட்டர் மசாலா மட்டும் எனக்கு பர்சனல் ஃபஸ்ட்டு பிடிச்சது வந்து இது சிக்கன். ஒரே நிமிஷம். சிக்கன் மசாலா, சிக்கன் இது மசாலா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கு நான் 5 ஸ்டார் கொடுப்பேன். இது வந்து செகண்ட் 4 ஸ்டாரு. மீதி அந்த வெஜ்ஜி ஐட்டம் வந்து நம்ம சின்ன வயசுல பிடிக்காதுன்றத விட இந்த பன்னீர் மட்டும் எனக்கு லைட்டாக சட்னி மாதிரி இருக்கு. கார சட்னி மாதிரி இருக்கு. அது இல்லாமல் ஜெல்லுன்றது. ஆமாம், அதனால அதுக்கு வந்து ஒரு 2 ஸ்டார் 3 ஸ்டார் கூட கொடுக்கலாம் தர்றோம். ஆமாம், மஷ்ரூமும் ஓகே, சூப்பராக இருக்கு, வேற லெவலில் இருக்கு. இதுக்கப்புறம் எந்த ஐட்டத்தை சாப்பிட்டு லாஸ்டாக ரிவ்யூ தரோம். ஏன்னா பசிக்குது. சிக்கன் ரைஸும் செம்மையா இருக்கு. ஒட்டு மொத்தத்துல இந்த காம்போ வந்து ஒர்த்து. கண்டிப்பா 3 டபுள்ஸ் எல்லாமே வந்து நல்ல குவான்டிட்டியாகவும் இருக்கு. நீங்க அன்லிமிட்டடா வாங்கி சாப்பிட்டுக்கலாம். அது நம்ம டேஸ்ட் வைஸ்லயும் வந்து குறை சொல்ற அளவுக்கு எதுவுமே இல்லை. எல்லாமே வந்து நல்லாவும் இருக்கு, சூப்பரா இருக்கு. வந்து மறக்காம நீங்க ட்ரை பண்ணுங்க. அதுதான் ட்ரை பண்ணிட்டு நீங்க உங்களோட ரிவ்யூ வந்து நம்ம கமெண்ட்ல போடுங்க. இந்த விங்ஸோட கிரேவியை இந்த ரைஸ்ல வச்சு இப்படி சாப்பிடும் போது அல்டிமேட். சிக்கனும் நல்லா ஜூஸியா இருக்கு. இப்போ என்ன பண்ண போறோம்னா ஃபுல்லா சாப்பிட போறோம். அந்த வீடியோ பாருங்க. உங்களை மன உளைச்சல் ஆளாக்குறாரு. ஃபஸ்ட்டு யோசிச்சோம் 3 777 எடுக்க கொஞ்சம் கொஞ்சம் தந்து அப்புறமா அவ்வளோதான் அன்லிமிட்டட் சும்மா சொல்லாமல் பார்த்தோம். ஆனால் ஃபர்ஸ்ட் வாட்டி எடுத்துகிட்டு வரும்போதே இல்லை, நம்ம அடுத்த வாட்டி அன்லிமிட்டட் கேட்கவே வேணாம் போல. அந்தளவுக்கு வந்து எல்லாத்துக்குமே ஃபுல்லாக இருந்துச்சு. அதே மாதிரி அன்லிமிட்டட் அப்படி இப்படி எதாக இருக்குன்னு நினச்சேன். ஆனால் வந்து பக்காவாக இருக்கு. டேஸ்ட் வைஸும் அல்டிமேட். தொடர்ந்து வீடியோ பாருங்க. 2 hours later. என்னப்பா தம்பி சாப்பிட லைட்டா வார்ம் பண்ணிட்டு இருக்கேன். பள்ளி என்னப்பா பண்ற? மேட்ச் பண்றியா? நான் கோபால் கல்ல வாத்து மாதிரி பெட்கர் ஏலா சாப்பிடும் போது இப்படி பண்றேன். சப்பாக்கெல்லாம் போட சாப்பிட்றாளா? எப்படி முடிச்சிருவீங்களா? 8 மணி வரையவா? 10 மணி நேரம் போலாம். என்ன நோத்து புரிய? என்ன நோத்து? கவரு ஆல்ரெடி 1700 ரூபாப்பா. ஏன் நான் எவ்வளோ பொறுமையாக சாப்பிடணும்னு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஹியூஜ் குவான்டிட்டி. அதான் ஒரு அளவு சாப்பிட முடியாது. டெஃபினட்டாக நாங்கள் ஒரு ஆளுக்கு வாங்குறதுக்கு 3 பேரால சாப்பிடுவோம். ஆமா, சரி சரி. உள்ள அப்படியே இந்த ரைஸ்லாம் அப்படியே இருக்கு. இதுவே சாப்பிட இந்த பர்கர் நம்ம எக்ஸ்ட்ரா வாங்கிடும். அது வந்து அடிக்கிறாப்புல எவ்வளோ வேணுமா சாப்பிட்டுடா. சிக்கன் ஒரு பிளேட் எக்ஸ்ட்ரா ஆகும், அவ்வளோதான். எல்லாம் இங்கேதான் இருக்கு. நாங்கள் கொஞ்சம் கடவுளை பண்ணி எக்ஸ்ட்ரா ஒரு காலாவது ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வெயிட் வந்தனால அம்மா துண்டு வயிறுனா இது இவ்வளோ இருக்க மாட்டா நம்ம வயிறு. நாளைக்கு காலை அருமை காலை பொழுது காலை விழுந்து ஐஸ்கிரீம் தராங்க. இன்னும் எல்லாமே அப்படியேதான் இருக்கு. என்ன பாருங்க, சாப்பிட முடியாம ஒருதான் தவிர்த்து வாய் சாப்பிட்டு என்ன பண்றது? என்னால புள்ளப்பா
2 பேரும் முயற்சி பண்றாங்க. வாய்ப்பு வந்தா இது வரைக்கும் நூடுல்ஸ் இருக்கும் போல. அண்ணன் வந்து புதுசா ட்ரை பண்ண போறாரு ஐஸ்கிரீம். அவ்வளோ ஐஸ்கிரீம் வச்சனா மூஞ்சி அடிப்பது தூக்கி வர மாட்டேது வரலாம். கைய வச்சுதான் இடலாம். சாமலா எப்படி இருக்க? எஜுகேஷன்லாம் உண்மையாவா? இரு மசாலா பட்டர் நான் மசாலா எல்லா சேர்க்கிற மசாலா கலந்துருக்கு. இதில் நம்ம ஐஸ்கிரீம் வச்சு சாப்பிடுவோம். இன்னும் நான் வரமாட்டேது. ஊற வைக்கணுமா? துணியா துவைக்கிற? ஐஸ்கிரீம் ஃப்ளேவர் நல்லா இருக்கு. டைட் இடிப்பதாரா முடியல. நண்பர்களே ஒரு வழியா சாப்பிட்டாச்சு. சென்னை வயல்வெளி, ஆமாம் வயல்வெளியிலேருந்து மாதாவரத்துலேருந்து இப்போ என்னென்னா சாப்பிட்டாச்சு. 377க்கு நல்ல ஒரு அல்டிமேட்டான அன்லிமிட்டெட் காம்போ தான். மீதி உள்ள கருத்தை வந்து அண்ணன் பதிவு செய்வார். நீர் 1 நிமிஷம். இந்த கேப் யாருக்கு? அமெரிக்கா வரையும் கேப். மூலகல்ல போய் நீங்கள் சொல்கிற மாதாவத்தில் நீங்கள் சொன்னால் என்ன பண்ணுறது? சொல்லுங்கள் உங்களோட கருத்துக்களை. பார்த்தீங்கன்னா போய் சாப்பிட்டோம். சாப்பாட்டில் குறையே கிடையாது, சூப்பராக இருந்தது. அதே மாதிரி 15 டிஷ்ஷுமே கொடுத்தாங்க. அன்லிமிட்டெட் ஐஸ்கிரீம்லாம் வந்து 4-5 தடவை வாங்கி சாப்பிட்டோம். அது மட்டும் தான் சாப்பிட முடிஞ்சது. அது ஏன்னா ஜில்லுன்னு வெயில் காலங்கள், அதனால் வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது. சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம். இப்போ வண்டி சவுண்ட் நடுவில் வந்து இந்த மாதிரி துஷ்மன்கள்லாம் போவாங்க. அவர் சப்ஸ்கிரைபர் ஆகலாம் அவர் காலத்தில். ஏழா இப்படி பண்ணுறேன். அவருக்கு முடிவெட்டவே காசு இல்லை. சரி விடுங்க, நம்ம கருத்துக்குள்ளே போகலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா பெங்கர் பாபிக்யூவுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள். என்ன ஓ விஜய் சித்துவா இல்லைண்ணா அது எப்பயுமே இல்லை அது என்னன்னா கை காட்டினா எங்களுக்கு ஒரு அண்ணன் இருக்காரு. இல்லை ஒரு அண்ணன் இருக்காரு மக்களே. அவர் வந்து எப்பயுமே நான் எங்கே கை காட்டினா தட்டி விட்டு அது அப்படியே எனக்கு பழக்கம் ஆயிடுச்சு. அவ்வளோதான். அந்த அண்ணன் பேர் வந்து நான் சொல்கிறேன். அவர் ஸ்பான்சர் பண்ணுறேன்னு இருக்காரு. இப்போ பண்ணதான் சொல்லுவியோ சொல்லுங்க. அப்போ வந்து அது நல்லா இருக்கும்ல. எதுக்குண்ணா இப்போ அவர் பேரை சொல்லிட்டு அவர் ஸ்பான்சர் பண்ணியே அவன் நல்லா கட்டாயம். அதுக்காக புரியுதா இல்லையா? அவர் நம்பி தான் ஒரு ஊருக்கு போகிறோம். இப்போ எவ்வளோ பார்த்துருக்கோம். சீக்கிரமா ஒரு ஊருக்கே போகிறோம். நம்ம ஃபர்ஸ்ட் வெளியூர் ட்ரிப்ல ஷூட்டிங்னா நல்லா சரி சொல்லுங்க. பார்த்தீங்கன்னா வந்து பெங்கர் பாபிக்கு ஒரே ஒரு வேண்டுகோள். என்ன வேண்டுகோள்னா அந்த 377 காம்போ வந்து 2 பேர் சாப்பிட்ற மாதிரி வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து ஒருத்தரால் வந்து அந்த காம்போவை சாப்பிட முடியல, 3 பேரே சாப்பிட முடியல. 3 பேரே சாப்பிட முடியல. அவ்வளோ இருக்குது. அது மட்டும் கொஞ்சம் பண்ணிங்கன்னா 60 இன்னும் நல்லா இருக்கும். கொடுத்த குவான்டிட்டியும் குவாலிட்டியும் அதுக்கெலாம் வந்து குறையே இல்லை. எல்லாமே சூப்பராக இருந்தது. இது என்ன ஊர் நாட்டா மாதிரி வீடியோ கை வலிக்குதுடா. கை வலி சரிங்க. அப்படி இந்த கையில் மாட்டிக்கலாம். ஒரு வீடியோ எடுத்து கொடுத்தா கரெக்டாக எடுத்து விடணும். தம்பி இப்படி குப்பையாக இருக்கும். ஓகே இப்போ சொல்லுங்கள். கை வலிக்குதுண்ணா. அந்த வேண்டுகோள் தான். இன்னும் ஒருத்தருக்கு மட்டும் அது 2 பேர் சாப்பிட்ற மாதிரி அந்த 377 மாற்றினீங்கன்னா மிக்க நன்றியாக இருக்கும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். கூட வருவாங்கண்ணா நிறைய. ஆமாம் இப்போ கூட ஆஃபருக்கு பார்த்தீங்கன்னா அமோக வரவேற்பு இருக்குது மாதாவரத்தில். எவ்வளோ பேர் இருந்தாங்க? ஏகப்பட்ட. பெருமையாக சொல்கிறேன். என் டிபார்ட்மெண்ட் என் காலேஜ் பசங்க வந்திருந்தாங்கண்ணா. என் காலேஜ் பசங்க என் டிபார்ட்மெண்ட் பசங்க ஸ்கூல் பசங்க வந்திருந்தாங்க. திட்டநாட பேர் கூட வர மாட்டேங்குது. வருங்காலத்து திட்டநாட ஸ்கூல் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கவியரசு கண்ணதாசன் நகர் அருகாமையில் உள்ளார்கள். அதனால் வந்து எல்லாருக்கும் என்னை வந்து அந்த ஸ்கூலுக்கு வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணித்தர சொன்னாங்க. நம்ம வந்து கால் ஷீட்டு கொஞ்சம் அதிகமானதுனால பண்ணுறது இல்லை அப்படின்னு ஆச்சு. கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. வேணா அப்படின்ற ஒரு நிகழ்வு இருக்குது. பெய்டு ப்ரொமோஷன் அவைலபிள் இல்லை. சைடில் இருக்க வீடு கூட நம்ம தான் கான்டாக்ட் பண்ணி கொடுத்தது. பில்டர்ஸ்ல இருந்து எல்லாமே பண்ணி தரோம். நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் இது யூடியூப் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. அப்போ இடத்துல ஒரு சிறு துகள்கள் அவ்வளோதான். சரி அதான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஆதரவு தந்து அடுத்தடுத்த லெவலுக்கு போக இறக்கம் பாராட்டு, உதவி பாராட்டுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா
இதில் வந்து பொருட்களும் விற்கலான்னு இருக்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியான பொருள் தான். ஒரே நிமிஷம், இந்த கை வலிக்குது இப்படி மட்டும். பொருளும் விற்கலான்னு பார்த்துருக்குறோம். இப்போ தான் ஐடியா வந்தது எதாச்சா வரும்போது பார்த்தீங்கன்னா 2 செருப்பு எடுல சும்மா அற்புதமாக இருக்கு. பார்த்தீங்கன்னா புத்தம் பூசு இந்த செருப்பு கல்லாடி பாருங்க, யாரோ மறந்து விட்டு போயிட்டாங்க. செருப்பு வந்து யாரோ விட்டு போயிட்டு இருக்காங்க மறந்து. லொகேஷன் எங்கன்னா சாய் பில்டிங். சாய் பில்டிங்கில் இந்த மாதாவரம் கார்டன் இங்கே இது வரைக்கும் இது கார்டன் இப்படி வந்து வந்தீங்கன்னா பால் பண்ணை இந்த இடத்துல இருக்கு. நாங்கள் இங்கேயே வச்சுட்டு போகிறோம். இது யார் தொலைச்சிட்டீங்களோ அவங்களுக்கு கண்ணில் படுற அளவுக்கு நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. செருப்பு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. சொல்ல முடியாது, இவரை வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு இவரு இல்ல கொஞ்சம் பண்றான் தேவைப்படுது. அதனாலதான் எடுத்தேன். போடலான்னுங்கிறான். அப்படிலாம் இல்ல, அப்படி இல்ல அந்த செருப்பை இல்ல இல்ல மறக்காம எங்க அங்க நாங்க வந்து வீட்டுக்கு போயிருக்கலாம்னு நினைச்ச வீடியோ. அங்க இருந்து வண்டியில வரும்போது ஒரு ஸ்கோப் படிச்சு ஒரு செருப்பு இருக்கியா அப்படின்ட்டு நிப்பாட்டில வண்டி இவரு தான். அவ்வளோதான். அடுத்தடுத்த வீடியோ தொடர்ந்து வந்துனே இருக்கு. வீடியோ நீங்க தான் ஆதரவு தர மாட்டீங்க. இது போறா ஃப்ரேம்குள்ள வர சொல்லல, வீடியோவே ஒழுங்கா எடுக்க மாட்டேன். போன வீடியோ பார்த்துருப்பீங்களா, ஃபுல்லா பிஜிஎம்மா இருக்கும், ஃபுல்லா இதுவா இருக்கு. என்ன சொல்றது, ஆடியோவே வரல, அதனால தான் ஃபுல்லா பிஜிஎம் போட்டு அதை மேட்ச் பண்ணியிருக்கோம். சரி, வண்டி வந்துனே இருக்கு, போயினே இருக்கு. அடுத்த வீடியோல பார்ப்போம்.